சமீபத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் நாயுடு கட்சியுடைய நிதியமைச்சர் 5 டிமாண்டுகளை நிர்மலா சீதாராமன் வச்சாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அமராவதியுடைய திட்டம் தலைநகரை மேம்படுத்த போகிறோம், அந்த திட்டத்துக்கு ஒரு 15,000 கோடி கொடுத்துருங்க முதற்கட்டமாக. அதே போல் பார்த்தீங்கன்னா புலாவரம் ப்ராஜெக்ட், இந்த புலாவரம் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 12,100 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. விஜயவாடா, அதே போல் விசாகப்பட்டினம், அமராவதி இதுக்கெல்லாம் மெட்ரோ ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்துருங்க. இன்னொரு பக்கம் ஒடிசா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்லாம் பின்தங்கி இருக்கு, இந்த மாவட்டங்களை மேம்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு 24,000 கோடி ஒதுக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, சிறப்பு அந்தஸ்து நிதியாக ஒன்றிய அரசு எந்த நிதியாக இருந்தாலும் 90% கொடுத்துடணும், நாங்கள் 10% தான் போடுவோம். இன்னொரு விஷயம், இதான் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் 2014 இப்போ வரைக்கும் 10 வருடங்களுக்கு நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி ஆந்திர மாநிலத்துக்கு இருக்கும், அந்த நிதி பற்றாக்குறைய மொத்த தொகையுமே எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 2047 விக்சித் பாரத்துக்கு அது வரைக்கும் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நாயுடு கட்சியுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட கோரிக்கை வச்சாருங்க. இவராவது கோரிக்கை வச்சார், இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் நிலைமை அதில் பாதாளம். ஏன்னா நாயுடு கட்சிக்காவது அவருடைய கட்சி தான் நிதியமைச்சராக இருக்கிறாரு, ஆனால் நிதிஷ்குமார் கதையோ அவருடைய நிதியமைச்சராக அவருடைய கட்சிக்காரர் இல்லை. பாஜகவுடைய மாநில தலைவர், பீகாருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி, இவர்கிட்ட தான் நிதியமைச்சர் பதவி இருக்கு. இவர் போய் நிர்மலா கிட்ட போய் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க, மாநிலத்துக்கு அதிக நிதி கொடுங்க, எங்களுக்கும் 90:10 என்ற விகிதத்தில் நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? இவர் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, மெட்ரோ ட்ரெயின் கொடுங்க, மெடிக்கல் காலேஜ் கொடுங்க, ஏர்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டிருக்கிறாரு. சிறப்பு அந்தஸ்து பற்றி எந்த வாயும் திறக்கவே இல்லை. இதனால் நிதிஷ்குமார் நொந்து போயிட்டாராம். ஏன்னா இந்த கூட்டம், ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் என்பது தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடுடைய கட்சிக்காரவங்க அவங்களுக்கு தேவையான எந்தெந்த ப்ராஜெக்ட்டுலாம் எவ்வளவு நிதி வேணுன்ற பட்டியலை கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம பக்கம் போனவர் நம்ம கேட்ட சிறப்பு அந்தஸ்துக்கான நிதியை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நொந்து போயிட்டாராம் நிதிஷ்குமார். சரி, சந்திரபாபு நாயுடைய அமைச்சர் இவ்வளவு பட்டியலை நிர்மலா சீதாராமன்ட்ட கொடுத்துட்டாங்களே, அவர் ஏதாவது சொன்னாரான்னு சொல்லி பார்த்தா அவர் எதுவுமே சொல்லலை. இதனால் அந்த அமைச்சர் படம் அப்படியே போய் மோடி அவர்களையும் சந்தித்தாங்க. அந்த மோடி வாய் திறக்காதனால வேறு வழி இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு போயிருக்கிறாரு. டெல்லிக்கு போய் பிரதமர் மோடி கிட்ட இதே பட்டியலை தூக்கி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சிருக்கிறாரு, அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறாரு. இப்படி மாறி மாறி நாயுடு கட்சியை அலைய விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாஜக. இதற்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதம் ஜூலை மாதம் தான் நாயுடுமே தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ண இருக்கிறாரு. அப்போ தன்னுடைய பட்ஜெட்டில் ஏற்கனவே சூப்பர் 6 வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குறுதிக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் வேணும். அப்படி இருக்க சமயத்தில் ஒன்றிய அரசின் சார்பாக ஏதாவது திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சாதான் நம்ம இந்த பட்ஜெட்டை ஓட்ட முடியும். இல்லைனா ஜெகன்மோகன் ரெட்டி நம்மளை கேட்காத கேள்வி கேட்பாரு, என்னப்பா கூட்டணியில் இருக்க, உனக்கு ஒன்றுமே இல்லையா, உனக்கு கிங் மேக்கர்லாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்திடுவார். நம்மளால் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க முடியாமல் போயிடும் அப்படின்ற பயத்தில் இருப்பதனால தான் இன்றைக்கி நாயுடு வேறு வழி இல்லாமல் பாஜகவை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். ஒரு மாநில முதலமைச்சரே அடிக்கடி டெல்லிக்கு வர வச்சு அலைய வைக்கக்கூடிய வேலையில் இந்த பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், நாயுடாவது பரவாயில்ல, அவருக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் சட்டமன்ற தேர்தல் வருது. ஆனால் நிதிஷ்குமாருக்கு அடுத்த வருஷமே சட்டமன்ற தேர்தல் வருது. சரி, அடுத்த வருஷம் வரைக்கும் ஓட்டிட்டு போயிடலாமான்னு சொல்லி பார்த்தா இப்போ ஒரு இடைத்தேர்தல் பீகாரில் ரூபாலி அப்படின்ற தொகுதியில் ஜேடியு எம்எல்ஏவாக இருந்த பீமா பாரதி அவங்க லாலு பிரசாத் கட்சியில் சேர்ந்ததுனால அங்கே இடம் காலியாக அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த இடத்திற்கு இப்போ லாலு பிரசாத் சார்பாக பீமா பாரதி சிட்டிங் எம்எல்ஏவே போட்டிடுறாங்க. நிதிஷ்குமார் சார்பாக மண்டல் அப்படின்றவங்க நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலுடைய மைய பிரச்சாரமாகவே தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு கிங் மேக்கர்னு நிதிஷ்குமாரை சொன்னாங்க, ஆனால் அந்த நிதிஷ்குமார் நம்ம மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை வாங்கி தரவே இல்லை. இவர் என்னடான்னு பார்த்தா ஜேடியு, அதாவது செயற்குழுவை கூட்டி எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னங்க, நீங்கள் தானங்க கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் இல்லாமல் கூட்டணியிலேயே நீங்கள் எதுக்கு தீர்மானம் பிச்சைன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை தேஜஸ்வி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருக்காரு நிதிஷ்குமார். அதனால தான் செயற்குழு கூட்டத்திலேயே எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்துக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே நிதிஷ்குமார் சொன்னார். அது மட்டுமா, பாட்னா ஹைகோர்ட்டில் இவர் நிதிஷ்குமார் எடுத்த அந்த கேஸ்ட் சர்வே படி இடஒதுக்கீடை 50% 65% ஓபிசிகளுக்கு மாற்றி அமைச்சார். அது செல்லாதுன்னு
செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த செல்லாதுன்னு அறிவிச்சதுனால இப்போ இதை செல்லுதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசு தான் அதை வந்து 9வது பட்டியலில் சேர்க்கணும். அப்படி 9வது பட்டியலில் சேர்த்தா மட்டும்தான் இடஒதுக்கீடு அதிகரிக்க முடியும். ஆனால் ஒன்றிய அரசோ இதெல்லாம் செய்யுமா? மோடி அரசு அதை பண்ணுமா? பண்ண மாட்டாங்க. அப்போ கேஸ் சர்வே எடுத்ததும் எடுபடாமல் போயிடுது, சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதும் எடுபடாமல் போயிடுது. இந்த இடைத்தேர்தலில் நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விதிங்கி போயிருக்கிறாராம் நிதிஷ்குமார். பாஜக கூட்டணியில் சேர்ந்தா நமக்கு எதுவுமே கிடைக்காது என்பது நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் தெரியும். ஏன்னா 2014 மோடி அவர்கள் பிரதமராக பதவி இருக்கும்போது அவரோட 24 கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்சி கூட அவர் கூட கடைசி வரைக்கும் இல்லை, எல்லாருமே வெளியேறிட்டாங்க. அதற்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? மோடியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை மதிக்கவே மாட்டார், கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து பயணிக்கவே மாட்டார். யூபிஏ காங்கிரஸ் கூட்டணி நீங்கள் எடுத்துக்கோங்க, அங்கே காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்து ஒரு மினிமம் ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணாங்க. அதை வந்து டிராஃப்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தான். அது மட்டும் கிடையாது, கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியே கூட்டணியை வழிநடத்தி போச்சு. யூபிஏ மட்டுமல்ல, வாஜ்பாயுடைய காலத்திலுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்த் சிங் தான் நேஷனல் அஜெண்டான்ற ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணாங்க. அதில் மாநில கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம், மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும்படி எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த அக்ரிமெண்ட் படி தான் வாஜ்பாயோட அரசு நடத்தப்பட்டுச்சு. ஆனால் பிரதமர் மோடிக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்றது நடத்தின அனுபவமே கிடையாது. இந்த முறை தான் முதன் முறையாக கூட்டணி ஆட்சி என்பது போடப்பட்டுச்சு. ஆனால் கூட்டணி ஆட்சி போட்டாங்களே, யூபிஏ அரசாங்கம் படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்களா? இல்லை. வாஜ்பாய் அரசு படி நேஷனல் அஜெண்டாவது போட்டாங்களா? இல்லை. அப்போ எந்த அக்ரிமெண்ட்டுமே கூட்டணி கட்சிகள்கிட்ட போடாமல் வெறுமான அந்த கூட்டணி கட்சியில் நீங்களும் என்டிஏவோட ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி வடையை மட்டும்தான் சுட்டுக்கிட்டு இருக்காரு மோடி. மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு பாலிசி எடுத்தாலும் சரி அதை கூட்டணி கட்சிகள்கிட்ட கலந்தாலோசிக்கவே மாட்டார். ஏன்னா அதற்கான அனுபவமும் அவர் கிடையாது. அவர் எடுக்கிற பாலிசியை தான் அந்த கட்சியும் கேட்கணும், கூட்டணியும் கேட்கணும். இதுதான் என்டியோட பாலிசி அப்படின்னு சொல்லி, இதுதான் கவர்மெண்ட்டோட எங்களுடைய பாலிசி அப்படின்றத நாயுடுவாக இருந்தாலும் சரி நிதிஷாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். வேற வழி அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது நாயுடு அவர்களுக்கு முன்பே தெரியும். ஏன்னா நாயுடுவை பொறுத்த வரைக்கும் 2014 மோடி அவர்கள்ட்ட கூட்டணி இருந்தாரா? 2018 வரைக்கும் சிறப்பு அந்தஸ்து கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் மோடி கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. வேற வழி இல்லாமல் இனிமேல் நம்மளால் அந்த கூட்டணியில் ஈர்க்க முடியாதுன்னு சொல்லி நாயுடு அவர்கள் 2018 வெளியேறாரு. வெளியேறிய பிறகு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மோடி கூட்டணி கட்சிகளுக்கு வாக்குறுதியில் அள்ளி தருவார், ஆனால் கடைசியில் முதுகில் குத்திடுவார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சார். அமித்ஷாவோ நாயுடுவை பார்த்து நீங்கள் மறுபடியும் என்டிஏக்கு வர முடியாது, உங்களுடைய கதவுகளே பூட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 2019 பிப்ரவரி மாதமே சொன்னார். நாயுடுக்கு அதுக்கு என்ன சொன்னார்? தென்னிந்தியாவில் பாஜக ஒரு இடத்துல கூட நான் வெற்றி பெற வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அமித்ஷா உங்கள் பையன் தாங்க உங்களுக்கு முக்கியம், உங்களுக்கு வேறு எந்த இதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு ஊழல்வாதி அப்படின்னாரு. 2014 முன்னாடி அமித்ஷா பற்றி என்ன தெரியும், அவருக்கான வரலாறு என்ன, நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாயுடு பதிலீடு கொடுத்தாரு. இப்படியான சண்டைகள்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் நாயுடு அவர்கள் பெட்டி பாம்பாக மாறிவிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன். நீட் தேர்வு நாயுடு தான் கருத்து கூறினாரா? ஒன்றுமே கிடையாது. வேலை வாய்ப்பை பற்றி கருத்து கூறினாரா? இல்லை. அக்னிவீர் திட்டத்தை பற்றி கருத்து கூறினாரா? இல்லை. பேப்பர் லீக் சம்பவங்களை பற்றி கருத்து கூறினாரா? இல்லை. விலைவாசி உயர்வை பற்றி கருத்து கூறினாரா? இல்லை. இப்படி எதுக்குமே கருத்து கூறாம மயான அமைதி காமிக்கிறாரு நம்ம நாயுடு அவர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணுன்றக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்த வருஷம் அவருக்கு தேர்தல் இருக்கு. அதனால தான் அக்னிவீர் திட்டத்தில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கு, மாத்துங்கன்றாரு. நீட் தேர்வு விவகாரத்தில் பீகார் போலீஸே பேப்பர் லீக் ஆனதை கண்டுபிடிச்சாங்க. நாயுடு சிறப்பு நிதி வந்து வெளிப்படையாக கேட்கவே இல்லை. வெறுமன நிர்மலா சீதாராமனை மோடியை சந்திச்சு மட்டும் தான் கேட்கிறாரு. ஆனால் இங்கே தீர்மானமே கட்சியை கூட்டி தீர்மானமே போட்டு சிறப்பு நிதி சிறப்பு அந்தஸ்துங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் கேட்கிறாரு. இப்படியெல்லாம் கேட்டாலுமே நிதிஷ்குமாரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. வேற வழி இல்லாமல் இதுதான் நம்மளுடைய பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அமைதியாக அடங்கி போகக்கூடிய வேலை தான் நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மோடி கிட்ட கேட்ட எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் வெளியேறக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த நாயுடுக்கும் நிதிஷ்குமாரும் ஏற்படும் அப்படின்றத 100% நம்ம சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்பு நடந்திருந்தாலும் கூட இப்போது மீண்டும் அது நடைபெறும் அப்படின்றதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்த கட்சிகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். அந்த வயர் என்ற ஆர்டிக்கலில் மிக அழகாக மூத்த பத்திரிகையாளர் ராமன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் 4 வகையாக பிரிக்கிறாரு. அதில் முதல் வகை என்ன அப்படின்னா, ஒரு வருடம்
அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருப்பவர்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஜித் பவார், சிண்டே, அதிமுகவுடைய ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், சசிகலா, அதே போல் தினகரன், அதே போல் அசோம் கண பரிஷத், இவங்க அனைவருமே ஒரு வருடத்துக்குள்ளே தான் பாஜகவுடைய கூட்டணியில் வந்து இணைஞ்சாங்க. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் இந்த தேர்தலில் மரண அடி என்பது விழுந்துச்சு. ரெண்டாவது பிரிவாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேர்தலுக்கு முந்தி இவங்க கூட்டணியில் வந்து இணைஞ்சவங்க யார் யார்? ஜேடியு, நிதிஷ்குமார் வந்து இணைஞ்சார். அதே போல் டிடிபி சந்திரபாபு நாயுடு, சிராக் பாஸ்வானுடைய எல்ஜேபி, இந்த 3 கட்சிகளுமே தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி வச்சாங்க. இந்த 3 கட்சிகளுமே ஏற்கனவே என்டிஏல இருந்தவங்க. மோடியோடைய மோசமான செயல்பாடு காரணமாக தான் கூட்டணியிலிருந்து வெளியேறினவங்க. மீண்டும் இவர்கள் தேர்தலுக்கு முந்தி இணைஞ்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்தாலுமே இவர்கள் கேட்ட எந்த ஒரு ப்ரப்போசலையுமே மோடி இவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால் தான் இவர்கள் வெளியேறினாங்க அப்படின்றது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மூணாவது விஷயம், மோடிக்கு கூட்டணியை வைக்க மாட்டாங்க. ஆனால் மோடி கொண்டு வர சட்டங்களுக்கு எல்லாம் ஒன்றிய அளவில் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் மாநில அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அவங்க யாரும் கேட்டிங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி, நவீன் பட்நாயக், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர் ராவ். ஈடிக்கு பயந்துக்கிட்டு இப்படி பண்ணாங்களான்னு தெரில. மாநிலங்களவையில் பாஜக கொண்டு வரக்கூடிய அத்தனை சட்டங்களுக்கும் ஆதரவாக இவங்க நின்றாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னாச்சு? நவீன் பட்நாயக் ஒரு சீட் கூட ஜெயிக்கலை, சந்திரசேகர் ராவ் ஒரு சீட் கூட ஜெயிக்கலை, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியும் பறி கொடுத்து வெறும் 4 சீட்டை மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இவர்களுடைய நிலைமை இப்படியா? 4வது நீண்ட வருடங்களாக பாஜக கூட்டணி இருப்பவங்க. உதாரணம் சிரோன்மணி அகாலிதளம். 1996லேருந்து இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. 24 வருஷம் இவங்களோட கூட்டணியில் இருந்து கடைசியாக விவசாய போராட்டம் நடைபெறும் போது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்கல்ல. அப்படி வெளியேறும்போது 100 வருடம் பாரம்பரியம் கொண்ட இந்த கட்சியை செரிச்சிருச்சு பாஜக. இவர்களுடைய இடத்த பூரா ஆம் ஆத்மி அப்படின்ற புதிய கட்சி அபகரிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி அழிஞ்சு போச்சா சிறுமணி அகாலிதளம்? ஹரியானா எடுத்துக்கோங்க, ஜேஜேபி கட்சி. அந்த கட்சியுடைய 10 எம்எல்ஏக்களை 6 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி இன்னைக்கு அந்த கட்சியுமே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டாரு மோடி. ஜம்மு காஷ்மீரில் பிடிபி, மெஹபூபா முக்தி பாஜகவை நம்பி கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. 2018லேயே மெஹபூபா மேலவே படிய சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய கட்சி காலவாரி சட்டமன்ற தேர்தல் கூட நடத்தாமல் இருக்கக்கூடிய கட்சி தான் இந்த பாஜக. சமீபத்திய உதாரணம் புதுச்சேரியில் ரங்கசாமி. இன்னைக்கு ரங்கசாமிக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்களே போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போர்க்கொடி தூக்கி ரங்கசாமி ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய எல்லா வேலையிலுமே அங்கே பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சதுனாலேயே எல்லா தேர்தலையுமே தோல்வியை சந்திச்சு இன்னைக்கு தனித்து போட்டியிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவு பேஸ் என்பது அளிக்கப்பட்டுருச்சு. மாயாவதி தொடர்ச்சியாக பாஜக கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சியோட ஓட்டை பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே வேட்பாளரை நிறுத்திக்கிட்டு இருந்தார் ஈடிக்கு பயந்துக்கிட்டு. இன்னைக்கு அவருடைய நிலைமை அதல பாதாளம். ஒரு சீட்டு கூட உத்தரப்பிரதேசத்தில் அவரால் ஜெயிக்க முடியல. வெறும் 2% தான் மாநிலத்துடைய முதல்வராக இருந்தவருக்கே கிடைச்சிருக்கு. இதுதான் மாயாவதியோட நிலைமை. குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் முக்து பாரத், அவ்வளோதான், குலாம் நபி ஆசாத் வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களாக 2022 மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நபர். இப்போ நடைபெற்ற ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் இவருடைய வேட்பாளர் அனைவருமே டெபாசிட் இழந்துட்டாங்க. காணாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். அப்போ பாஜகவோட கூட்டணி அமைச்ச எல்லா கட்சிகளுமே ஒரு கட்சி கூட நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல பெரிய செல்வாக்கு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை கூட நம்மளால் காட்டவே முடியாது. ஏன்னா கூட்டணியவே செரிக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே இந்த பாஜக ஈடுபடும் அப்படின்றது தான் வரலாற்று சான்றுகள் நம்ம கூடிய தகவலாக இருக்குங்க. அப்போது இதே நிலைமை தான் நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஏற்பட போடுது அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? மோடியோடைய சர்வாதிகாரத்துக்கு வெறும் கூட்டணி கட்சிகள் மட்டும் அடிபணிஞ்சு போகக்கூடாது, தான் கட்சியுமே அனுபவிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பவர் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா. அவரை தலைவர்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவருடைய தலைவருடைய பதவிக்காலம் என்பது ஜனவரி மாதமே முடிஞ்சு. தேர்தலுக்காக ஜூன் 30 வரைக்கும் அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிச்சு வச்சுருந்தாங்கல்ல. இன்றைக்கி ஜூன் 30 கடந்து நம்ம வந்துட்டோம், ஜூலைக்கு வந்துட்டோம். ஆனால் இன்று வரைக்கும் அவருக்கு பதவி நீட்டிப்பை கூட பாஜக செயற்குழு கூடி அந்த அதிகாரத்தை அவருக்கு வழங்கவே இல்லை. அவர் பாஜகவுடைய தேசிய தலைவராக இன்றைய தேதியில் இல்லை. ஆனால் அவர் பல்வேறு நியமனங்களை குழுக்களை நியமனம் பண்ணிட்டு இருக்காரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக. அது எப்படிங்க முடியும்? ஒரு கட்சியில் ஒரு தேசிய தலைவராக செயற்குழு கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அவருடைய பதவி நீட்டிப்பையாவது செஞ்சுருக்கணும், அதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கணும். ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பாஜக உட்கட்சி தேர்தலை நடத்த மாட்டாங்க, அவங்க நியமன பதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இது கட்சி பதிவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நான் கேஸ் போட போகிறேன்னா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு ஜேபி நட்டாவுடைய பதவி என்பது ஜூன் 30 முடிஞ்சு போச்சு. ஆனாலும் தலைவர் பதவி
பதவியில் இருந்து கொண்டு அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? மோடியுடைய ஆகச்சிறந்த அடிமையாக ஜேபி நட்டா இருக்கிறார் என்பதற்காக தான். இது மட்டுமா, 75 வயசு அப்படின்றது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையாக இருப்பது. 75 வயசு ஆயிட்டா அவங்க அரசியலிருந்தே விலகிடணும். அப்படிதான் அத்வானி விலகினார், அப்படிதான் எச் ராஜா விலகினார். மோகன் பகவத்துக்கு வரக்கூடிய வருஷம் 75 வயசு ஆக போகுது. அப்படி ஆனா அவரும் ஆர்எஸ்எஸ் தலைவர்லேருந்து பொறுப்புலேருந்து விலகிடுவார். அதே சமயத்தில் தான் மோடிக்கு 75 வயசு ஆக போகுது. அப்போ மோகன் பகவத் விலகும் போது மோடியும் விலக வேண்டும் என்ற குரல்கள் எழதான் செய்யும். அது இப்போவே எழதான் செஞ்சிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்திலுமே அரவிந்த் கெஜ்ரிவால் அதை புட்டு வச்சார். அப்போது அந்த விதியுமே மோடி தனக்கு செல்லாது அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் கூட்டணி கட்சிகளை மட்டுமல்ல, தன்னுடைய கட்சிகளுமே அடிமைப்படுத்தி தான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய செயல்பாடாக இருந்து வருது. அப்போ ஒட்டு மொத்தமாக நிர்மலா நடத்திய கூட்டத்தில் குரல்களை கொடுத்தும் கூட, டிமாண்டுகளை வச்சும் கூட நிர்மலா சீதாராமன் எதுவுமே சொல்லலை. மோடியவே சந்திக்கிறாரு ஆந்திர முதலமைச்சர், அவருமே எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. வரக்கூடிய பட்ஜெட்லையாவது இவர் சொன்ன ஏதாவது தகவல் இடம்பெறுமா அப்படின்றது தான் நாயுடுவுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி வரவில்லை என்றால் நாயுடு கண்டிப்பாக ஆந்திராவுடைய உட்கட்சி அரசியலில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்றதுல எல்லளவு மாற்றம் இல்லை. நாயுடுக்காவது உள்ளாட்சி தேர்தல் வந்தால் தான் பிரச்சனை வரும். ஆனால் நிதிஷ்குமாருக்கோ இப்போ நடக்கக்கூடிய தேர்தலுக்கு பீகார் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஏன்னா அந்த பக்கம் தேஜஸ்வியும் லாலு பிரசாத்தும் கடுமையான அழுத்தங்களை நிதிஷ்குமார் கொடுத்துட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் அவரும் வெளிப்படையாக அக்னிவீருக்கு எதிராக பேசுகிறாரு, தீர்மானம் போடுறாரு. பாட்னா ஹைகோர்ட் முடக்குன்னு அந்த சட்டத்தை இடஒதுக்கீடு அதிகரிப்பையும் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தீர்மானத்தை போகிறாரு. ஆனால் இதெல்லாம் மோடி பண்ண மாட்டார் என்பது நிதிஷ்குமாருக்கும் தெரியும். ஆக மொத்தத்தில் நிதிஷ்குமாரும் சரி, நாயுடும் சரி, மோடியையும் பாஜகவை நம்பி நடு ரோட்டில் நிற்க போகிறாங்க அப்படின்றதான் யதார்த்த உண்மையாக இருக்குது. நன்றி.